ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சோஷியல் வெல்ஃபேர் பாலிசியோட செகண்ட் பார்ட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் 1 வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து பார்ட் 2. இதோட நமக்கு வந்து இந்த சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட் ஜஸ்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுதுங்க. சரிங்களா? ஸோ இது செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்கீம் வந்து சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். சரிங்களா? 59/2022 அன்றைக்கி தான் சீஃப் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருப்பா. அப்படி மதுரையில் லான்ச் பண்ணியிருப்பா. அப்படி சரிங்களா? அதுக்கப்புறம் 25/8/2023 அன்றைக்கி ஆல் கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸ்பான்ஷன் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் 15/7/2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் கவர்மெண்ட் எய்டட் பிரைமரி ஸ்கூல்ஸுக்கும் அது ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் பிரைமரி ஸ்கூல்ஸுக்கும் எக்ஸ்பான்ஷன் பண்ணப்பட்டது. 15/7/2024 2024 எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஸ்கூல்ஸ் இன் சென்னை. ஸோ அந்த குக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் வந்து கவர் பண்ணக்கூடியது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் அதர் கார்பரேஷன்ஸை பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் இன் அர்பன் ஏரியாஸில் சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் இருக்கும். ஸோ அங்கே குக் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் வில்லேஜ் பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் டவுன் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ இந்த கார்பரேஷன் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. TNCDW ரெஸ்பெக்டிவ் ஸ்கூல் கிச்சன் இன் ரூரல் ஏரியாஸ் பை செல்ஃப் ஹெல்ப் குரூப். சரிங்களா? ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து வரும்போது ஸோ அங்கே இருக்கக்கூடிய கிச்சன் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக அதை வந்து ரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்க்ளூசிவ் மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் வெப் பேஸ்டு டேஷ்போர்டு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஃபார் ரியல் டைம் மானிட்டரிங்காக. 600 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க 2025 பட்ஜெட்டில். நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு வந்து பயனர் ஸ்டேட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ விசனரி மிட் டே மீல் ஸ்கீமில் 1920 மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆல் பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டது 1962 காமராஜர் ஐயா முதல்வராக இருக்கும்போது. அதுக்கப்புறம் 1982 அது வந்து நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ ஆல் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் பிரைமரி அண்ட் அப்பர் பிரைமரி ஸ்கூல். சரிங்களா? பிரைமரி அப்பர் பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பார் எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் 1989 முட்டை வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது அந்த முட்டையோட வெயிட் பார்த்திங்கன்னா 46 to 52 கிராம் வந்து வெயிட் இருக்கணும். ஸோ ஹாட் குக்ட் நியூட்ரிஷியஸ் மீல் இஸ் ப்ரொவைடட் டு சில்ட்ரன் இன் பிரைமரி ஸ்கூலு, மிடில் ஸ்கூல் அண்டு ஹை ஸ்கூல் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெரைட்டி மீல் வித் மசாலா எக் இன் 2014 வெரைட்டி மீலோட மசாலா எக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க 2014. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை இதை பார்த்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க 1995. அது வந்து ஸோ அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யூனியன் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. டபுள் ஃபோர்ட்டிஃபைட் சால்ட் வித் அயோடின் அண்ட் அயன். சரிங்களா? ஸோ இது வந்து குக்கிங் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டபுள் ஃபோர்ட்டிஃபைட் ஆயில், விட்டமின் A அண்ட் D இருக்கக்கூடிய ஆயில். ஸோ இது வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. PM போஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது PM பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவும் ஃபுட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். இது லான்ச் பண்ணது 15 August 1995. சரிங்களா? ஸோ இங்கே சொன்னீங்களா அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸோ தான் வந்து PM போஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது ஃப்ரம் 97 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. October 2007 அது அப்பர் பிரைமரி ஸ்கூல்ஸுக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்பர் பிரைமரி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணது October 2007 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரெசென்ட்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் இம்ப்ளிமெண்டிங் நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் மிட் டே மீல் ஸ்கீம். அதுதான் வந்து PM போஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஷேரிங் பேட்டர்ன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60/40. சரிங்களா? அப்போ அது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். அதே மாதிரி தமிழ்நாடு வந்து பயனர் ஸ்டேட் இன் ISO சர்டிஃபிகேஷன் ஆஃப் நியூட்ரிஷியஸ் மீல் சென்டர். சரிங்களா? அந்த மீல் சென்டருக்கான ISO சர்டிஃபிகேஷனில் முதல் இடத்துல இருக்குது. ஸோ 100 நியூட்ரிஷியஸ் மீல் சென்டர்ஸ் சர்டிஃபைடு அண்டர் ISO. ஸோ ISOக்குன்னா 100 சென்டர்ஸ் வந்து சர்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதேமாதிரி தமிழ்நாடு இஸ் த ஒன்லி ஸ்டேட் which has registered all nutritious meal centers under ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ FSSAI ஆக்ட் கீழே எல்லா மீல் சென்டர்ஸும் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒன்லி ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டு தான். சரிங்களா? ஸோ அதேமாதிரி அது வந்து எவ்ரி இயரும் அது ரினூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் சேஃப்டி ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நூன் மீல் ஆர்கனைசர்ஸ், குக் அண்டு குக் அசிஸ்டண்ட்டுக்கு இந்த வருஷம் பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருப்பாங்க? 3,492 crore rupees வந்து இந்த நூன் மீல் ஸ்கீமுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க 2025 பட்ஜெட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ICDS இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் 1975 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதனுடைய முக்கியமான பெனிஃபிஷியரி பயனாளிகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் அண்டர் 6 yearsக்குள்ளே இருக்கக்கூடியவங்க
ஆன்டிநேட்டால் அண்டு போஸ்ட்நேட்டால் மதர்ஸ், அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ், அடாலசன்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 14 to 49 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே இதில் வந்து பெனிஃபிஷரி தான். சரிங்களா. ஸோ வந்து எத்தனை சர்வீஸாக 6 சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. முக்கியமானது அங்கன்வாடி சென்டர்ஸ் மூலமாக. ஸோ சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன், ப்ரீ ஸ்கூல் நான் ஃபார்மல் எஜுகேஷன், நியூட்ரிஷன் அண்டு ஹெல்த் எஜுகேஷனு, ஹெல்த் செக்கப். சரிங்களா. ஸோ ஹெல்த் செக்கப்பு, இம்யூனைசேஷன், அப்புறம் ரெஃபரல் சர்வீசஸ், மொத்தம் 6 சர்வீசஸ். இதில் வந்து ஹெல்த் செக்கப்பு, இம்யூனைசேஷன், ரெஃபரல் சர்வீசஸ் இது வந்து நேஷனல் ஹெல்த் மிஷன் மூலமாக டெலிவரி பண்ணப்படுது. நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன். ஸோ அப்படின்னு சொல்லக்கூடியது இதனுடைய ஃபண்டு ஷேரிங் வந்து 50-50 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட்டும். அங்கன்வாடி சர்வீசஸ் அதனுடைய ஃபண்டு ஷேர் வந்து 60-40. சரிங்களா. ஸோ விஷனும் போர்ஷன் 2.2. ஸோ போர்ஷன் 2.2 அதனுடைய விஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் மால் நியூட்ரிஷன். ஸோ ஊட்டச்சத்து குறைபாடு ஒழிக்கணும். ஸோ அட்ரஸ் மால் நியூட்ரிஷன் அமங் சில்ட்ரன் பிலோ 6 இயர்ஸ் அடலசன்ட் கேர்ள்ஸ், 14 to 18 இயர்ஸ் இருக்கக்கூடிய அடலசன்ட் கேர்ள்ஸ், ப்ரெக்னென்ட் உமன், அப்புறம் லாக்டேட்டிங் மதர். சரிங்களா. ஸோ உங்களாம் வந்து அந்த போர்ஷன் 2.2 ஓகேல வருவாங்க. ஸோ சேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்கீம் ஃபார் அடலசன்ட் கேர்ள்ஸ். சரிங்களா. இதுவும் போர்ஷன் 2.2 ஓகேல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா. ஸோ ரிவைஸ் டு டார்கெட் பெனிஃபிஷரிஸ் இன் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா. அந்த போர்ஷன் 2.2 அப்படிங்கிறது என்னென்னா முக்கியமானது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரொம்ப அந்த செக்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் வந்து விருதுநகர், ராமநாதபுரம். சரிங்களா. ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் அடலசன்ட் கேர்ள்ஸுக்கான அந்த ஸ்கீம் வந்து சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆதார் நம்பர் இஸ் மேண்டேட்டரி டு வைல் பெனிஃபிட்ஸ் ஆனால் ஆதார் நம்பர் மேண்டேட்டரி. நெக்ஸ்ட் வந்து சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன். ஸோ இது வந்து மிஷன் சாக்ஷம் அங்கன்வாடி, அப்புறம் போர்ஷன் 2.2. ஸோ இதனுடைய கைட்லைன்ஸ் படி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ மஸ்ட் பி ப்ரொவைடட் ஃபார் 300 days per year. அதாவது அந்த நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னா சத்து மாவு, ஃபுட்டு இதெல்லாம் வந்து 300 daysக்கு கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிஷன் சாக்ஷம் அங்கன்வாடி போர்ஷன் 2.4 கீழே சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்ரி ப்ரெக்னென்ட் உமன், லாக்டேட்டிங் மதர், ஸோ அப் டு 6 months வரைக்கும் ஆஃப்டர் சைல்டு பர்த் ஸோ அவங்க அந்த சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி எவ்ரி சைல்டு ஏஜ் 6 months to 6 yearsக்கும் அந்த சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் வந்து கொடுப்பாங்க. அதாவது சத்து மாவு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. 11-536-2022. அதேமாதிரி கேட்டமம் வெனிலா ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ருசி சாப்பிட்றதுக்காக. ஸோ 100 grams சத்து மாவு கொடுப்பாங்க. அதில் வந்து மினிமம் 400 kilocalorie ஆஃப் எனர்ஜி இருக்கணும், 15 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கணும். சரிங்களா. 400 kilocalorie ஆஃப் எனர்ஜி, 15 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய 100 grams சத்து மாவு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் ஸ்கீமுக்கு கீழே. ஸோ தமிழ்நாடு டிரான்ஸ்பரன்சி இன் டெண்டர்ஸ் ஆக்ட் 1998 அதுக்கான ரூல்ஸ் 2000 கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு டிரான்ஸ்பரன்சி இன் டெண்டர்ஸ் ஆக்ட் 98 ரூல்ஸ் 2000. ஸோ அக்கார்டிங் டு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. ஸோ NFSA 2013 படி ஸோ சில்ட்ரன் ஏஜ் 3 to 6 years 3 to 6 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் கண்டிப்பாக 500 calories வந்து அவங்களுக்கு அந்த எனர்ஜி வேணும். அதே மாதிரி 12 to 15 இருக்க 15 grams ஆஃப் ப்ரோட்டீனும் அவங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னு சொல்லி NFSA சொல்லுது. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 வந்து சொல்லி வச்சுருக்கீங்க. 3 to 6 years இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு மினிமம் 500 calories, அதுக்கப்புறம் 12 to 15 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து டெய்லி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாக்ஷம் அங்கன்வாடி. சரிங்களா. அது வந்து அங்கன்வாடியை அப்கிரேட் பண்ணுறது. சரிங்களா. ஸோ நியூட்ரி கார்டன்ஸ், இன்டர்நெட், வைஃபை கனெக்டிவிட்டி, LED ஸ்க்ரீன்ஸு, ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் லேர்னிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியது தான் சாக்ஷம் அங்கன்வாடி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ICDSலேயே நேஷ்னல் கிரிச்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது பால்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பல்னா இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து ஒரு மிஷன் சக்தி, அதான் ஆல்ரெடி பார்த்தோம் மிஷன் சக்தி. ஸோ அதனுடைய ஒரு சப்ஸ்கீம் தான் சமர்த்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சமர்த்தியால் வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் நேஷ்னல் கிரிச்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சேஃப்டி அண்ட் கேர் டு சில்ட்ரன் ஆஃப் ஒர்க்கிங் மதர்ஸ். ஸோ அந்த ஒர்க்கிங் மதர்ஸை பார்த்துக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வருவாங்க. ஒர்க்கிங் மதர்ஸோட குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்காக. ஸோ அது வந்து NGOs தான் ரன் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸு 60-30-10. சரிங்களா. 60 சென்ட்ரல், 30 ஸ்டேட்டு, 10% NGO ஷேர் பண்ணுங்க. சரிங்களா. ஸோ இப்போ 60-30-10 அப்படிங்கிற இந்த ரேஷியோவில் ஃபண்டு வந்து ஷேர் பண்ணி இந்த கிரிச்சி ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து PM ஜன்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது PVTG பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் PM ஜன்மம் ஸ்கீம். ஸோ இது வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. போஷன் ட்ராக்கர். ஸோ அதுக்கான மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணது January 2021 மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல் இன்ஃபர்மேஷன் இன் போஷன் ட்ராக்கர், அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் வந்து TNICDS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அப்ளிகேஷனோட இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அதை வந்து TNEGA கூட இணைந்து ஊட்டச்சத்தை உறுதி செய்ய அப்படிங்கிற திட்டம் என்ஷூர் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது phase 1. சரிங்களா. ஸோ சீஃப் மினிஸ்டர் அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணது 7/5/2022 அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. மெடிக்கல் அசிஸ்டன்ஸை நியூட்ரிஷனல் கிட்டெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில்ட்ரன் லெஸ் தான் 6 years ஆஃப் ஏஜ். சரிங்களா. 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு.
ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் 15/11/2024 அன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருப்பார். சரிங்களா, 22.20 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. லோ பர்த் வெயிட் சில்ட்ரனுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபேஸ் 2வில். அதே மாதிரி நியூட்ரி கிட்ஸ் வந்து இந்த கொடுக்கும். ஸோ நியூட்ரி கிட்ஸ் வந்து ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுப்பாங்க. ஜன் ஆந்தோலன். ஸோ ஜன் ஆந்தோலன்னா அது வந்து ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. சரிங்களா, இது நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் கீழே இருக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட் ஜன் ஆந்தோலன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சமுதாய வளைகாப்பு போஷன் பக்வாடா. ஸோ அந்த போஷன் மானா நியூட்ரிஷன் மந்த் அப்படின்னு சொல்லக்கூடியது September 2024. சரிங்களா, அதெல்லாம் வந்து ஜன் ஆந்தோலன். ஸோ மக்களுக்கிடையில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ECCE, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ APVP, ஆடி பாடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கரிக்குலம்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, கரிக்குலம் நம்ம ஸ்டேட் போர்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு கரிக்குலம் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இம்ப்ளிமெண்டட்னு ஸ்டேட் பேஸ்ட் ஆன் நேஷ்னல் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் பாலிசி 2013. ஸோ நேஷ்னல் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் பாலிசி 2013 பேஸ் பண்ணி இந்த கரிக்குலம் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஆடிப்பாடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து 11 சைல்டு ஃப்ரெண்ட்லி தீம் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. 11 மந்த்துக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 12th மந்த்து இது வந்து ரிவிஷனுக்காக ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அப்போ 1 இயர்க்கான ஒரு கரிக்குலம் தான் இந்த ஆடிப்பாடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கான அசஸ்மெண்ட் வந்து குவார்ட்டர். ஸோ அது 3 மாதத்துக்கு ஒரு முறை அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ICDS அப்ளிகேஷனில் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ கவர்மெண்ட் நோட்டிஃபைட் டைரக்டர் ICDS உடைய டைரக்டர் ஆஸ் ரிஜிஸ்டர் அண்டர் உதய். ஸோ ICDS உடைய டைரக்டரை உதய்க்கில் ரிஜிஸ்டராக கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்கு. எதுக்காகனா ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்காக. சரிங்களா, ஸோ அந்த சில்ட்ரன் 0 to 5+ இயர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த சில்ட்ரனை ஆதாரில் என்ரோல் பண்ணுறதுக்கான டெசிக்னேஷன் ஆஃபீஸராகவும் இந்த ICDS டைரக்டரை வந்து ரிஜிஸ்டராக கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்டு ஸ்பெஷல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட். சரிங்களா, ஸோ இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தவறாக நடக்கக்கூடிய குற்றம் செய்யக்கூடிய அந்த குழந்தைகள் அவங்கள மீட்டு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு தான் இது சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட். சரிங்களா, தமிழ்நாடு வந்து இதில் பயனர் ஸ்டேட்டாக இருக்காங்க. சரிங்களா, இம்ப்ளிமெண்டிங் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆஸ் இன்ஸ்டன்ட் இன் யுஎன் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் சைல்டு. சரிங்களா, ஸோ யுஎன் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் சைல்டு வந்து 1989 அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. நடைமுறைக்கு வந்தது 1990. இந்தியா ரட்டிஃபை பண்ணது 1992 வந்து ரட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிஃபார்மேட்டரி ஸ்கூல்ஸ் ஆக்ட் 1876. சரிங்களா, ரிஃபார்மேட்டரி ஸ்கூல்ஸ் ஆக்ட் 1876. ஸோ இதன்படி ரிஃபார்மேட்டரி ஸ்கூல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது 1887 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஃபஸ்ட்டு மெட்ராஸ் சில்ட்ரன்ஸ் ஆக்ட் 1920 கொண்டு வந்திருப்பாங்க. மெட்ராஸ் சில்ட்ரன்ஸ் ஆக்ட் 1920. ஸோ அந்த குழந்தைகளுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக அந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட முன்னோடியாக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இதெல்லாம். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய சட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா JJ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூனியர் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015. சரிங்களா, ஸோ JJ ஆக்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இதுக்கான ரூல்ஸு 2017 கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கான அமெண்ட்மெண்ட்டு 2024. அந்த ரூல்ஸ் எல்லாம் அமெண்ட்மெண்ட்டு 2024 அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்னா ஹேண்ட்லிங் சில்ட்ரன் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா, அதாவது பிலோ 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடியவங்க அண்ட் தோஸ் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த குழந்தைகளை பாதுகாக்கணும், ஹேண்டில் பண்ணுறதுக்காக சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி, சேர்பர்சன், அதுக்கப்புறம் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இன்க்ளூடிங் அட்லீஸ்ட் 1 ஃபீமேல் மெம்பர். சரிங்களா, ஸோ அந்த 4ல் மினிமம் ஒரு ஃபீமேல் மெம்பர்ஸ் வந்து இருக்கணும். சரிங்களா, இது வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி. ஸோ அவங்க வந்து உங்களுடைய பவர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஈக்குவலான பவர் இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு இருக்கும். சரிங்களா, ஸோ ரூல் 2A கீழே 6 மெம்பர்ஸ் செலெக்ஷன் கமிட்டி வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதனுடைய ஹெட் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட். ஸோ ஹைகோர்ட்டுடைய ரிட்டையர்ட் ஜட்ஜு தலைமையில் 6 மெம்பர்ஸ் செலெக்ஷன் கமிட்டி வந்து அமைச்சிருப்பாங்க. அது சொல்லக்கூடியது ரூல் 2A. நெக்ஸ்ட்டு வந்து சில்ட்ரன் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து கவர்மெண்ட்டும் இல்லை, வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ஸ் NGOs வந்து ரன் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியது செக்ஷன் 41 கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சரிங்களா, ஸோ அதே மாதிரியே சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷன் வத்சலயா. ஸோ இந்த ஸ்கீம் கீழே மந்த்லி மெயின்டெனன்ஸாக 30,000 rupees வந்து கொடுப்பாங்க பர் சைல்டுக்கு. ஸோ அந்த ஹோம்ஸில் அடாப்ட் பண்ணியிருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு 6 ஹோம்ஸ் வந்து NGOs வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க வித் கவர்மெண்ட் எய்டோட. சரிங்களா, ஃபார் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்காக. இங்கே மந்த்லி மெயின்டெனன்ஸ் வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்குன்னா மந்த்லி மெயின்டெனன்ஸு 4,000 கொடுப்பாங்க. ஸோ ஒரு 1000 ரூபா எச்சா கொடுப்பாங்க.
ஓப்பன் ஷெல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டு ப்ரொவைட் டெம்பரரி அகாமடேஷன் ஃபார் சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபவுண்ட் இன் அர்பன் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஸோ ஓப்பன் ஷெல்டர்ஸ் செமி அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரரி அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஷெல்டர் தான் சரிங்களா. ஸோ இதில் வந்து மந்த்லி கிராண்டாக 2500 ஒரு குழந்தைக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு அடாப்ஷன். ஸோ தத்து எடுக்கிறது. ஒன்ஸ் சைல்டு இஸ் அடாப்டட் தே பிகம் லீகல் சைல்டு ஆஃப் அடாப்டிவ் பேரண்ட்ஸ். அவங்க வந்து லீகல் சைல்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா லீகல் ரைட்ஸும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. அடாப்ஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணக்கூடியது காரா அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய MWCD கீழே இருக்கக்கூடிய ஒரு அடாப்ஷன் ஏஜென்சி தான் காரா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது சாரா, ஸ்டேட் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி சரிங்களா. ஸோ இவங்க தான் வந்து காராவுக்கும் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அடாப்ஷன் ஏஜென்சிஸ் அதுக்கப்புறம் அடாப்டிவ் பேரண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரிட்ஜாக இருந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ ஸ்பெஷல் அடாப்ஷன் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர் கண்ட்ரி அடாப்ஷன் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளேயே அதேமாதிரி வெளிநாடுகளுக்கும் குழந்தைகள் அடாப்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டேஷன் பண்ணக்கூடியது ஸ்பெஷல் அடாப்ஷன் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, கிரேடல் பேபி ஸ்கீம். இது வந்து 92 சேலமில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா சேலம், மதுரை, தேனி, திண்டுக்கல், தருமபுரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை சரிங்களா. இந்த மாவட்டங்கள்லாம் இப்போ ப்ரெசென்ட்டாக இது வந்து ஆப்ரேஷனல் ஆகிட்டுருக்கு சரிங்களா. 1 2 3 4 5 6 7 8 9 10 சரிங்களா. ஸோ ப்ரெசென்ட்டாக 10 டிஸ்ட்ரிக்டில் கிரேடல் பேபி ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டுருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 92 மார்ச் 24 வரைக்கும் 3278 சில்ட்ரன் வந்து ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க, ரெஸ்க்யூ பண்ணியிருப்பாங்க. அதில் அதிகமாக இருக்கக்கூடியது ஃபீமேல்ஸ் தான் சரிங்களா, 4783. ஸோ ஃபீமேல்ஸ்க்கு அப்புறம் மேலு ஒரே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் மட்டும் இதில் ரெஸ்க்யூ பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலிமா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஜூவனைல் ஜஸ்டிஸ் ஃபண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க வித் கார்பஸ் ஆஃப் 25 lakh சரிங்களா. ஸோ இது வந்து சொல்லக்கூடிய செக்ஷன் 105. நெக்ஸ்ட் வந்து ஜூவனைல் ஜஸ்டிஸ் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து ஒரு கோர்ட் மாதிரி தான். ஸோ இவங்க வந்து வரக்கூடிய கேசஸ்லாம் டிஸ்போஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா இதில் யார் இருப்பாங்கன்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இல்லைனா ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு ப்ளஸ் 2 சோஷியல் ஒர்க்கர் இருப்பாங்க, இன்க்ளூடிங் 1 ஃபீமேல் மெம்பர் சரிங்களா. ஸோ 2 பேர் இருப்பாங்க, அதில் ஒரு ஃபீமேல் மெம்பர் இருப்பாங்க, 2 பேரும் சோஷியல் ஒர்க்கரு, ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இல்லைனா ஃபஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க. ஜூவனைல் ஜஸ்டிஸ் போர்டில் இவங்க தான் கேசஸ் எல்லாமே டிஸ்போஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அப்சர்வேஷன் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து டெம்பரரி இன்ஸ்டியூஷனல் கேர் கொடுக்கக்கூடியது சரிங்களா. ஸோ அதாவது ஜூவனைல் ஜஸ்டிஸ் போர்ட்ஸில் வந்து ட்ரையல் நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டெம்பரரியாக கேர் பண்ணுறதுக்காக ஒரு ஹோம் தான் அப்சர்வேஷன் ஹோம். அந்த இப்போது ட்ரையல் முடிஞ்சு கன்விக்ட் ஆகிட்டாங்க சரிங்களா. ஸோ அவங்க வந்து ஃபவுண்ட் கில்ட்டி அப்படின்னா அவங்க ஸ்பெஷல் ஹோம்ஸுக்கு கொண்டு போயிடுவாங்க சரிங்களா. இது வந்து ஸ்பெஷல் ஹோம்ஸ் செக்ஷன் 48 வந்து சொல்லுது. இங்கே வந்து லாங் டேர்ம் ரீஹாபிலிட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நாட் எக்ஸீடிங் 3 years. ஸோ 3 years வரைக்கும் ஸ்பெஷல் ஹோம்ஸில் இருக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் ஒரு இன்ஸ்டியூஷன் தான், செக்ஷன் 49 சொல்லுது சரிங்களா. ஸ்பெஷல் ஹோம்ஸ் 48, பிளேஸ் ஆஃப் சேஃப்டி செக்ஷன் 49 வந்து சொல்லியிருக்குது. ஸோ பிளேஸ் ஆஃப் சேஃப்டி என்ன சொல்கிறாங்கன்னா அகாமடேட் சைல்டு பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் 16 and 18. ஸோ 16 to 18 வயசுக்குள்ளே இருந்தால் பிளேஸ் ஆஃப் சேஃப்டி இந்த இன்ஸ்டியூஷனுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஹூ கமிட்டட் ஹைனஸ் ஆஃபென்ஸ் ஆர் கன்விக்ட் ஆகியிருந்தால் சரிங்களா. ஸோ இது வந்து மேக்ஸிமம் 21 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் அங்கே இருக்கலாம் சரிங்களா. ஸோ 16 to 18 வயசுக்குள்ளே இருக்கும்போது கன்விக்ட் ஆகியிருந்தால் அங்கே போயிட்டு மேக்ஸிமம் 21 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் இந்த பிளேஸ் ஆஃப் சேஃப்டியில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல் சைல்டு கேர் இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபங்க்ஷனிங் for children in need of care and protection and children in conflict with law must be mandatorily registered under section 41 சரிங்களா. ஸோ எல்லாம் இந்த சைல்டு கேர் இன்ஸ்டியூஷன்ஸும் செக்ஷன் 41 கீழே கம்பல்சரியாக ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் சிஸ்டம் வந்து சிபிஐ எம்எம்எஸ் சைல்டு ப்ரொடெக்ஷன் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. ஸோ ஆன்டினரல் ஆஃப்டர் கேர் ஹோம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா ஆஃப்டர் கேர் ஹோம்ஸ் சரிங்களா. இவங்க வந்து டிரான்சிஷனல் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா. டர்னிங் 18 years ஓல்டு ஃபேமிலி இல்லை எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இல்லைனா இவங்க வந்து ஆஃப்டர் கேர் ஹோம்ஸ் வந்து அவங்கள டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க ஆஃப்டர் 18 years ஓல்டுக்கு அப்புறம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிஷன் வத்சல்யா. ஸோ மிஷன் வத்சல்யா அப்படின்னு சொல்லக்கூடியது இது சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமு. ஸோ இம்ப்ளிமெண்டட் வித் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் கவர்மெண்ட் அப்புறம் என்ஜிஓஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஃபேமிலி பேஸ்டு கேர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் கேர் ஒரு நிறுவனமாக இல்லை
வந்து ஒரு ஃபேமிலி பேஸ் பண்ணி கேர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சிஸ்டம் ஃபார் ட்ரேசிங் மிஸ்ஸிங் சில்ட்ரன் ட்ரேஸ் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் சைல்டு ப்ரொடெக்ஷன் சொசைட்டி இன் கொலாபரேஷன் வித் யூனிசெஃபோட இணைந்து ஒரு ஹேண்ட் புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க டு ஹெல்ப் வில்லேஜ் லெவல் சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிட்டிஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கா. சரிங்களா. ஸோ அப்போ இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது மிஷன் வசதியாக மெயின் என்னென்னா ஃபேமிலி பேஸ்ட் கேர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து போக்சோ ஆக்ட் 2012. ஸோ காம்பன்சேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. தமிழ்நாடு சைல்டு விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ ரிஹாபிலிட்டேஷனுக்காக. அதே மாதிரி பனிஷ்மெண்ட் அண்ட் ஃபைன்ஸும் வந்து இம்போஸ் பண்ண முடியும் இந்த சட்டத்தின் கீழ். நெக்ஸ்ட் வந்து கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட் 2005. சரிங்களா. ஸோ இதன்படி தமிழ்நாடு கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அண்டர் செக்ஷன் 17(1)கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ ஒரு சேர்பர்சன் ப்ளஸ் 6 மெம்பர்ஸ், 1+6 மெம்பர்ஸ் இருப்பாங்க, சேர்பர்சன் அண்டு 6 மெம்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா. டு காம்பேட் டிராஃபிக்கிங் அண்ட் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் உமன் ஃபார் கமர்ஷியல் செக்ஷுவல் பர்பஸ். சரிங்களா. அது தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து 1956 இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட். சரிங்களா. இன்ஸ்டிடியூஷன் கேர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் ரீஹாபிலிட்டேஷனுக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு எஜுகேஷன் ட்ரைனிங்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, ஃப்ரீ லீகல் அசிஸ்டன்ஸு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி விஜிலன்ஸ் ஆர் ப்ரொடெக்டிவ் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெசிடென்ஷியல் கேர் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் 10,000 வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. விக்டிம் ரிலீஃப் ஃபண்டுலேருந்து 10,000 ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் ப்ரொவைட் பண்ணப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து உஜ்ஜவாலா ஸ்கீம். சரிங்களா. உஜ்ஜவாலா அப்படிங்கிறது இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். சென்டர் அண்டு ஸ்டேட் ரெண்டு பேருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம். ஸோ இதோட மெயின் எய்ம் என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் டிராஃபிக்கிங், ரீஹாபிலிட்டேஷன், ரெஸ்கியூ. சரிங்களா. ஸோ ரீஇன்டகிரேஷன் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் டிராஃபிக்கிங் ஃபார் கமர்ஷியல் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ திரும்ப அவங்கள மறுவாழ்வு கொண்டு வரணும். உச்சவாலா. நெக்ஸ்ட்டு வேறு ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த கோவிட்னால பெற்றோர்களை இழந்த குழந்தைங்களுக்கு ஃபண்டு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ இப்போ சில்ட்ரன் லாஸ்ட்டு போத் பேரண்ட்ஸ் 2 பேரண்ட்ஸுமே இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபண்டட் ஹோம்ஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸில் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதேமாதிரி அவங்களுடைய ஆல் எக்ஸ்பென்ஸ், டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு அப் டு கிராஜுவேஷன் வரைக்கும் கவர்மெண்ட்டு பே பண்ணிடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டிஸ் அண்ட் சேர்மன்ஷிப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கீழே போடப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அந்த கேம்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் சில்ட்ரன் 2021 கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரீஹாபிலிட்டேஷன் பாலிசி ஃபார் சில்ட்ரன் இன் ஸ்ட்ரீட் சிச்சுவேஷன்ஸ் 2022. ஸோ இன்டகிரேட்டட் ட்ரைனிங் சென்டர் ஃபார் சோஷியல் எம்பவர்மெண்ட் செங்கல்பட்டில் இருக்குது. ஸோ அந்த ட்ரைனிங் சென்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் இன் டெம்பரரி கேர் ஹோம்ஸ் ஆர் கிவன் நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஸோ இந்த ஹோம்ஸ் இருக்கவங்க நான் ஃபார்மல் எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவே கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிலரி நர்ஸ் அண்டு மிட்வைஃப் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. எஜுகேஷ்னல் டூர்ஸும் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பாதை ப்ராஜெக்ட். ஸோ பாதை திட்டம் வந்து என்ஜிஓஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. 40 lakh வந்து ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னென்னா ப்ரிவென்ட் ரீஇன்வால்வ்மெண்ட் இன் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ திரும்ப அவங்க வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாமல் இன்வால்வ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணக்கூடியதான் அந்த பாதை திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ரிவென்ட் ரீஇன்வால்வ்மெண்ட் இன் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். சைல்டு ஹெல்ப்லைனு 109 தெரியும். ஸோ 24 hours ஒர்க் பண்ணாங்க. ஒரு 12 free ஹெல்ப்லைனு தமிழ்நாட்டில் August 1, 2023 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு வருது. ஸோ August 1, 2023. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் 1930 சைபர் கிரைம் ஹெல்ப்லைனு. 14417 ஸ்டூடெண்ட் எக்ஸாம் ஹெல்ப்லைனு 14417. நெக்ஸ்ட்டு சைல்டு ப்ரொடெக்ஷன் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். சரிங்களா. ஸோ இது வந்து இதுக்கான வெப்சைட் ஆப்ரேஷனல் ஆகிட்டு இருக்குது. 10/9/2022 வந்து இந்த வெப்சைட் வந்து ஆப்ரேஷனல் ஆகிட்டு இருக்குது. இண்டிவிஜுவல் கேர் பிளான் ஷுட் பி ப்ரிப்பேர் டு எனேபிள் ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்ட் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி டு டேக் அப்ரோப்ரியேட் டிசிஷன்ஸ். அதாவது ஒவ்வொரு குழந்தைங்க தனித்தனியாக ஒரு பிளான் வந்து கிரியேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அடிக்ஷன் சென்டர்ஸ் ஃபார் சில்ட்ரன். சரிங்களா. ஸோ இது என்ஜிஓஸ் தான் ரன் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அசிஸ்டன்ஸோட. 25 இன்டகிரேட்டட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது ப்ரெசென்ட்டாக. யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் ஆக்ஷன் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார் ட்ரக் டிமாண்ட் ரிடக்ஷன். 2018 இந்த ஆக்ஷன் பிளான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் ட்ரக் ஃப்ரீ இந்தியா கேம்பெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது நாஷாமுக் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கெல்லாம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஸ்டேட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்டிஸ் கே. சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு 1-man கமிட்டி வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இவர் வந்து என்ன இவருடைய
ரெக்கமெண்டேஷன் எதுக்காகனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ஹோம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த கமிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அவருடைய ரெக்கமெண்டேஷன் படி டைரக்டரேட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத டைரக்டரேட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த டிபார்ட்மெண்ட் முன்னாடி என்ன இருந்ததுன்னா டைரக்டரேட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து மாடல் அப்சர்வேஷன் பூஞ்சோலை அப்படின்னு சொல்லக்கூடியது கோயம்புத்தூரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து 10 crore ஒதுக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் NFHS5 2019-21 கண்டக்ட் டேட்டா. ஸோ அதில் தமிழ்நாடு பார்த்தா முக்கியமான ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது 25%, வேஸ்டிங் 14.6%, அண்டர் வெயிட் 22% வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ். சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அது வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடியது, ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்கக்கூடிய திட்டம் தான். ஸோ அதில் வந்து தமிழ்நாடு பயனர் ஸ்டேட்டாக இருக்காங்க, முன்னிலையில் இருக்காங்க. ஃப்ரம் 1st January 2023, ஸோ 2023 1ஆம் தேதியிலேருந்து 1500 ரூபா கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆல் டிஃப்ரெண்ட் லேபிள் பெனிஃபிஷரிஸ்க்கு அதே வந்து டிஃப்ரெண்ட் லேபிள் எக்ஸ்க்ளூடிங் டிஃப்ரெண்ட் லேபிள் பென்ஷன். ஸோ அந்த மாற்றுத்திறனாளிகள் தவிர மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அது வந்து 1200 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ஆகஸ்ட் 2023 வந்து. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு January 2023 வந்து டிஃப்ரெண்ட் லேபிளுக்கு 1500 வந்து கொடுப்பாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1/8/2023 வந்து ஸோ எக்ஸ்க்ளூடிங் டிஃப்ரெண்ட் லேபிள் அவங்களுக்கு வந்து 1200 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 1500 1200. ஸோ அந்த 2 ஸ்கீமில் பென்ஷன் வந்து கொடுத்துட்டு வராங்க. இதை அப்ரூவ் பண்ணக்கூடியது யாருன்னா தாசில்தார் தான் வெரிஃபை பண்ணி சாங்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அண்டர் சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் ஸ்கீம் டிஸ்போஸ்ட் வித்தின் 30 days. ஸோ அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அது 30 daysக்குள்ளே அதை வந்து வெரிஃபை பண்ணி டிஸ்போஸ் பண்ண வேண்டும். ஸோ பட்ஜெட் இந்த வருஷம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸுக்கு 5180. சரிங்களா? ஸோ 5180 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். சரிங்களா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய, சரிங்களா, அதாவது சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஃபண்டு கொடுப்பாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கான க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திரா காந்தி. ஸோ இதில் 3 இருக்குது. இந்திரா காந்தி நேஷ்னல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம். சரிங்களா? இது இப்படி இருந்தாக்கா அவங்க வந்து ஏஜ் வந்து 60 years அண்ட் எபோவாக இருக்கணும். அது விடோ பென்ஷன் ஸ்கீமாக இருந்தால் ஏஜ் வந்து 40 years அண்ட் எபோவ். சரிங்களா? ஸோ ஓல்டேஜ் 60 years, விடோவாக இருந்தால் 40 years இருக்கணும். அதே டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீமாக இருந்தால் ஏஜ் வந்து 18 years அண்ட் எபோவாக இருக்கணும். டிசபிலிட்டி லெவல் 80%க்கு மேலே இருக்கணும். ஸோ 80% அண்டு எபோ. ஸோ இந்த கிரைட்டீரியாலாம் வந்து ரொம்ப முக்கியமானது, கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதே தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் நம்மளுடைய ட்ரெஷரிலேருந்து ஃபண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸுக்கான அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது இந்த உழவர் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கான ஏஜ் வந்து 60 years அண்டு எபோவாக இருக்கணும். ஸோ 60 வயசுக்கு மேலே இருக்கணும். லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சரல் லேபராக இருக்கணும். அவங்களுடைய அசட்ஸை பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸீடிங் 1 lakh. ஸோ 1 லட்சத்து ரூபாய்க்கு மேலே அவங்ககிட்ட அசட் இருக்கக்கூடாது. அப்படின்னா உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அவங்க வந்து இந்த எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 1200 rupees கொடுப்பாங்க பென்ஷன் மந்த்லி. சரிங்களா? ஸோ 60 வயசுக்கு மேலே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதர் பெனிஃபிட்ஸ். இந்த பென்ஷனர்ஸுக்கான அதர் பெனிஃபிட்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ 1 saree அப்புறம் வேட்டி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ட்வைஸ் இயர். ஸோ வருஷத்துக்கு 2 முறை கொடுப்பாங்க. பொங்கல் தீபாவளி அன்றைக்கி கொடுப்பாங்க வேட்டி சாரி. அதுக்கப்புறம் 5 kg ஆஃப் ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். சரிங்களா? ஸோ எல்லா பென்ஷனர்ஸுக்கும் 5 kg ஆஃப் ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அண்டர் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 கீழே. நெக்ஸ்ட்டு சோஷியல் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 1999 கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1999 கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து மெர்ஜ் வித் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட 2002 மெர்ஜ் பண்ணிவிட்டு 2006 கலைஞர் வந்திருக்கும்போது அது வந்து அகைன் அப்படியே ரிவைவ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் மானிட்டரிங் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது சுப்ப வீரபாண்டியன் அவர்களுடைய தலைமையில் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் 7 members இருப்பாங்க. அப்படின்னா 1+7. ஸோ டோட்டலாக 8 members இருக்காங்க. 2021 கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டது. இது வரைக்கும் 14 மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா January 24 நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நேஷனல் கேர்ள் சைல்டு டே. அது ஸ்டேட் கேர்ள் சைல்டு டேங்கிறது February 24. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே March 8. திருநங்கை டே வந்து April 15. ஆன்டி சைல்டு லேபர் டே June 12. எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே June 15. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் October 1. ஸோ முக்கியமாக October 1 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் October 1. இன்டர்நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே October 11. சரிங்களா? ஸோ நேஷ்னல், ஸ்டேட், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே October 11.
இன்டர்நேஷ்னல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் women. ஸோ நவம்பர் 25 டௌரி ப்ராகிபிஷன் டே நவம்பர் 26 ஹியூமன் ரைட்ஸு 10 டிசம்பர். சரிங்களா? ஸோ இதோட நமக்கு வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பாலிசி பார்க்கலாம்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டு இல்லைனா ஸ்கூல் தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டு 25 மெட்டீரியல் அப்டேட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகியிருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு ஐடி டிபார்ட்மெண்ட்டே பார்ப்பாங்க. ஏன்னா அதில் வந்து கம்ப்ளீட்டாக இ-கவர்னன்ஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகியிருக்கும். ஓகேங்க, நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம்.